ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியா நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அது உண்மை. ஆனால் அபிஷேகம் ஏன் என்பது ஒரு பெரிய கொஸ்டின். பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அநேகருக்கு ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. அபிஷேகம் ஏனே தெரியுமிட்டு காத்திருந்து அபிஷேகத்தை பெறுதாங்க. சில பேர் கிடைக்கலேங்கிற வருத்தம் இருக்கிறது. சில பேர் பெற்று அதை இழந்துட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, என்றைக்கோ ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறோம், கொஞ்ச நேரம் கையை தட்டி ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசுகிறோம், ஆடுகிறோம். இன்றைக்கி அபிஷேகத்தை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல் ஜனங்கள் நடுவில் நிறைய இருக்குது. இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் ஏன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஆண்டவர் தரமிட்டார். அந்நிய பாஷை அவசியம்தான். இன்றைக்கி அதை என்ன செய்கிறாங்க, அதுவே தான் பல மணி நேரம் போதும்னு நினைக்கிறாங்க. அபிஷேகம் தேவன் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் போது ஒரு காரணத்தோடு அபிஷேகிக்கிறார். காரணம் இல்லாமல் யாரையும் தேவனை அபிஷேகம் பண்ணுறது கிடையாது. யாரை அபிஷேகம் மாசமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றினாலும் அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அபிஷேகம் பெற்றவனால் சும்மா இருக்கவே முடியாது. சும்மா இருந்தால் அவன் அபிஷேகம் பெற்றவன் அல்ல என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் பல இடங்களிலே சுட்டி காண்பிக்கிறது. அபிஷேகம் பெற்று ஆண்டவர் விட்டு விலகி போனோம்னா அவன் வாழ்க்கை அப்படியே கீழாகவே போய். அபிஷேகம் பெற்று ஏன் அபிஷேகித்தார் என்பதை அறிந்து கொண்டவனைத்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அபிஷேகம் ஒரு காரணத்தோடு தான் தருவார். அபிஷேகம் ஒருவன் பரிசுத்த ஆவியை நிரப்புவதற்கு ஒரு காரணம் உண்டு. அவனை சும்மா இருக்கவே விட மாட்டார். அபிஷேகம் பெற்றவன் பாருங்கள், பேதுருலாம் யோவான் யாக்கோபெல்லாம் ஜோமனை கூப்பிட்டா போய் தூங்குறாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்ற போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர் பாஷையில் சொல்லும்போது பட்டையை கிளப்புனாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன செய்தாங்க, ஆவியானவர் தன்னை அபிஷேகம் பண்ணினதான நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் யார் சொல்லாமல் செயல்பட ஆரம்பித்தார். ஜெபித்தார்கள், சுவிசேஷ அறிவித்தார்கள், அற்புத அடையாளங்களை செய்தார்கள். தேசமெங்கும் உலகமெங்கும் சுவிசேஷம் செல்லும்படியான வாசல்கள் திறக்கப்பட்டது. இப்போ நீங்களும் அபிஷேகம் பெற்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏதோ 2 அந்நிய பாஷையை பேசணும், அதுக்கு இல்லை. அந்நிய பாஷையில் பேசுகிற தேவன் ரகசியம் பேசுகிறான். என்றைக்கோ ஒரு கன்வென்ஷன் ஆடணும், துள்ளணும், குப்பரை விழுந்தோம். ஆவியானவரில் தெளிவானவர். அப்போ எதுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு? ஒரு மனுஷனை பார்ப்பேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய பிந்திய பாகத்தை வாசிக்கும். கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகி யெகூவுக்கு நேராக வெளியே போனார். யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதை பார்க்கும். யாரை சங்கரிக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் செலக்ட் பண்ணாரோ அவங்களை எல்லாம் போட்டுதெல்லாம் பாருங்க. யாரை அபிஷேகம் பண்ணினாலும் சரி. சிம்சோன் அபிஷேகம் பண்ணார், பெலிஸ்தீனர்களை போட்டு க்ளோஸ் பண்ணிருங்கிற ஒரு இதுதான். கிதியோனை அபிஷேகம் பண்ணினார், அவனை கொண்டு ஒரு கூட்டத்தார் என்ன செய்தார். அப்போ குறிப்பாக சத்துருடைய வல்லமைகளை அழிக்கும்படியாகத்தான் தேவன் அபிஷேகம் பண்ணார். நீங்களே அபிஷேகம் பெற்றவர்களே சத்துருடைய போராட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இப்போ முடிக்கிறான். யார் எனக்கு செய்வனைச்சிட்டான்? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவளாய் இருந்தால் உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒருபோதும் வாய்க்காது. தாவீதுக்குள் தேவ அபிஷேகம் இருந்தது. சவுல் தலைகீழ நின்று பார்த்தா கூட தாவீதை பிடிக்க முடியல. பார்த்தீங்களா? அபிஷேகம் தனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சவுல் தெரியாதபடினாலே தான் வாழ்க்கையில் தோற்று போனான். அவனுக்கு கடைசி முடிவை பார்த்தீங்கன்னா பரிதாபமும் முடிச்சிட்டு. அதனால் யெகூவை ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தார், அத்தாலியல் கூட்டத்தாரே க்ளோஸ் பண்ணிட்டா பாருங்க. அதனால் உங்களால் முடியும். சத்துருடைய போராட்டத்தை அழித்து ஜெயமெடுத்து ஊழியத்தை செய்ய, குடும்பத்தை கட்ட, வேலை பார்க்க அபிஷேகம் உங்களை பலப்படுத்தும். காட் பிளஸ் யூ.